ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெள்ளிக்கிழமை காலையில. இப்பலாம் வந்து காலையில 6 டூ 7 சுக்கிர ஓரையில பூஜை பண்ண முடியல. என்ன காரணத்தால பார்த்தீங்கன்னா, அதே ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனால தான் அந்த கோலம் போடுறது, வெளியில இருக்கிற வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே என்ன விடவே மாட்டான். இந்த மாரி தான் பண்ணுவான். சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த மாரி தான் எனக்கு கோலம் போட விட மாட்டான். இல்லன்னா வெளியில வரவே விட மாட்டான். எனக்கு புடவைய புடிச்சு இழுக்கிறது, ஷால புடிச்சு கடிச்சு இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணுவான். அதனால தான் இன்னைக்குமே வந்து டைம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு இந்த படிக்கட்டுல கொஞ்சம் கோலம் போடலான்னு போட்டிருந்தேன். அது எந்த அளவுக்கு நான் போட போட அவன் கழிச்சுக்கிட்டே இருக்கான்னு மட்டும் பாருங்க. அதனாலயே கொஞ்சம் நேரம் கழிச்சு, "எப்பா கோலமே போட தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் நிலைவாசல் மஞ்சள்லாம் பூசி பூஜை கலவை ரெடி பண்றதுக்கு வந்துட்டேன். நாளைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த மகா கந்த சஷ்டி விரதத்தோட சூரசம்ஹாரம் நாளைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒரு 2 வருஷமா வந்து ஒரு நாள் விரதம் தான், சூரசம்ஹாரம் அன்னைக்கு தான் விரதம் இருந்துட்டு இருக்கேன். நாளைக்குமே என்னோட விரதம் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு முந்தின நாளே வந்து எல்லாம் வீடெல்லாம் தொடச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா காலையில எந்திரிச்சு நம்ம உடனே குளிச்சுட்டு வந்து பூஜை ரூம் போயிட்டு முருகப்பெருமான் ஃபோட்டோ இருந்தாலும் இல்லைன்னா சிலை இருந்தாலுமே அபிஷேகம் 6 அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம். நாளைக்கு 6 அபிஷேகம் சந்தனம், பால், தயிர், பன்னீர் இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு 6 அபிஷேகம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போட்டோ இருந்தாலுமே தொடச்சிட்டு பன்னீர் வச்சு நல்லா தொடச்சிட்டு அவருக்கு நல்லா அலங்காரம் வந்து பண்ணிட்டு, கோலம் வந்து ஷட்கோணம் கோலம் போட்டுட்டு அதுல வந்து வெற்றிலை தீபம் போடுறதுன்றது முக்கியம் கிடையாது. ஏதாவது ஒரு 6 விளக்கு வந்து ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. சிம்பிளா எந்த பிரசாதமா இருந்தாலும் வச்சு 108 போட்டிகள் சொல்ல முடிஞ்சா வந்து சொல்லிக்கலாம். இல்லைன்னா வந்து ஏதாவது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிம்பிளா கூட சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையிலேயே விரதத்தை வந்து நீங்க எதை நினைச்சு விரதம் இருக்க போறீங்களோ அதை நினைச்சு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் காலையில கோவிலுக்கு போக முடிஞ்சா வந்து போய்க்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே வந்து சூரசம்ஹாரத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து பிரசாதமா என்ன வந்து வைக்க முடியுமோ உங்களால முடிஞ்சது எது வேணா வைக்கலாம். தேன் தினைமாவு ரொம்ப முடிஞ்சதுன்னா வைக்கலாம். எப்பவுமே வந்து தேன் தினைமாவு வந்து செய்வேன். 5 வித சாதம் வந்து செய்வேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் மட்டும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சூரசம்ஹாரம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து நாம வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரசாதம் எதை வச்சு படைக்கிறோமோ அது வந்து பிரசாதம் சாப்பிட்டு வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். நான் அன்னைக்கு வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தான் விரதம் இருப்பேன். உங்களால முடியலன்னா வந்து பால் பழம் இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு கூட வந்து விரதம் இருக்கலாம். உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து பூஜை வேலையெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு பசங்களை அனுப்பிட்ட பிறகு இந்த அதிரசம் வந்து நோம்புக்கு வந்து செஞ்சிருந்தோம் இல்லையா, ஏதோ எப்படி வருமோ அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். மாவு தண்ணி வந்து அதிகமாயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா சாப்பிட்டா அப்படியே பொல பொலன்னு இருக்கு, வாய்க்குள்ள வச்சாலே அப்படி ஓடுது. அந்த மாதிரி அதிரசம் சூப்பராக இருந்தது, அதாவது ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே வந்து முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு பச்சை அலங்காரம்ன்றதால வெற்றிலை மாலை வந்து கோக்க சொல்லியிருந்தாங்களாம். அதனால நம்ம வீட்டில் தான் வெத்தலை நிறையா இருக்கே, நம்ம கையால் இன்னைக்கு கோத்து கொடுக்கலாம் அப்படின்றது ரொம்ப ஆசையாக வந்து பறிச்சு வந்து செஞ்சுட்டு இருந்தோம். இந்த வெத்தலை மாலைனா அந்த கட்டி பூ கட்டுற மாதிரி இல்லை, கொஞ்சம் கோத்து கோத்து வந்து ஊசியால் வந்து கோத்து மாலை மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக இவ்வளோ வெத்தலை வந்து பறிச்சிருந்தேன். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாட்டி தட்டு நிறையா வந்து பறிச்சு எடுத்துகிட்டு போய் தான் இந்த மாதிரி நெருவை வந்து கட்டி கோயிலுக்கு வந்து கொடுத்து அனுப்புனது ரொம்ப சந்தோஷம். பச்சை அலங்காரத்தில் ரொம்ப அழகா இருந்தாரு என்னோட கையில வந்து கோத்த மாலையில.